அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் சலாசம் தலைவலிக்கு சொல்றாங்களேன்னு சொல்லி தலையில போய் கை வைக்க பார்த்த ஒரு செகண்ட் கூட கை வைக்க முடியல. இப்படி வச்சு உடனே எடுத்துட்டு அப்படியே நெருப்பு கங்குல கை வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொதிக்குது சலாசம், உடம்பு கை கால் தலையெல்லாம் கொதிச்சுச்சு என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அனஸ் கேட்கற, நாயுமே என்ன இப்படி கொதிக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சலாசம் சொல்றாங்க, அனசே நபிமார்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் இப்படிதான் கடுமையா கொடுப்பான்னு சொல்றாங்க. கஷ்டத்தை கொடுத்தாலும் கடுமையா கொடுப்பான், நோயை கொடுத்தா இப்படியா கஷ்டத்தை கடுமையா கொடுப்பான் என்பதாக சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்து 2-3 பெட்ஷீட் மேல போத்தாங்க சலாசம். அதை தாண்டி அனல் காட்டு வெளியில வீசுதான். அவ்வளவு சலாசம் கிட்டக்கும் நெருங்க முடியல. அவ்வளவு வேதனை, அவ்வளவு வலி சலாசமுக்கு. 14 நாட்கள் முன்பாக அவ்வளவு தலைவலி சொல்றாங்க. கேட்டா ஒரு வாரம் அப்படியே நோய் அழுத்தமா இருந்தாங்க. 2 வாரத்துக்கு முன்பாக இந்த தலைவலி வந்துச்சு. ஒரு வாரம் ரொம்ப நோய் அழுத்தமா ரொம்ப கடுமையா இருந்தாங்க. அப்படி இருந்த போதும் ஒரு வக்து கூட சலாஸ் தொழுகை மிஸ் பண்ணல. சலாசம் தொழுகைக்கு வர்றாங்க, அவங்கதான் இமாமத் செய்யறாங்க, பின்னாடி சஹாபாக்கெல்லாம் தொழுகிறாங்க. அவ்வளவு தலைவலியும் அவ்வளவு ஜுரத்தால இருந்த போதிலும் ஒரு வக்து தொழுகை மிஸ் பண்ணாம ஜமாத்தா சலாசம் இமாமத்தை செஞ்சாங்க. கரெக்டா புதன்கிழமை மௌத்தா போறதுக்கு 5 நாளுக்கு முன்பாக புதன்கிழமை ரொம்ப முடியல, சலாசமுக்கு ரொம்ப முடியாம போச்சு. ரொம்ப கைகால்லாம் தூக்க முடியல, ரொம்ப டயர்டா போயிட்டாங்க. 2 பேரை கூப்பிடுறாங்க. 2 பேர் துணை தேவைப்படுது. அப்பதான் துணை தேவைப்படுது. அது வரைக்கும் தானாயிச்சு நடந்து வந்தாங்க சலாசம் பள்ளிவாசலுக்கு. 2 பேரை கூப்பிடுறாங்க. ஃபலூல் இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு 2 பேரோட கையோட 2 பேர் துணை தாங்களோட மெம்பர்ல சலாசம் உட்கார வைக்கிறாங்க. சலாசம் மெம்பர்ல உட்காந்து 3 விஷயத்த சொல்றாங்க. மெம்பர்ல உட்காந்து 3 விஷயத்த சலாசம் சஹாபா மத்தியில உபதேசம் செய்யறாங்க. ஒண்ணு, நான் உங்க யாருன்னா திட்டி இருந்தேன்னா, அடிச்சிருந்தா, உங்க மனசை கஷ்டப்படுத்தினா, கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பாக்கி வச்சிருந்தா, வாக்குறுதி மீறி இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் நிறைவேற்றிட்டு போறேன். எதுவுமே நான் பாக்கி வைக்கூடாது. சலாசம் அவ்வளவு தமாமா கமாலத்தை வாழ்த்துட்டு போறாங்க. ஏதாவது பண்ணிருந்தா சொல்லிடுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம எல்லாத்தையும் தெரியுமில்ல, உக்காஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயுமே நீ அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது சலாசம் அடிச்சுக்கன்னு சொல்லி ஜிப்பா தூக்கி காமிச்சாங்க. நபித்து முத்தத்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. அந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்படி யாருமே எதுவுமே சொல்லல. அந்த சாபி மட்டும் தான் சொன்னார், எதுவுமே சொல்லல. எல்லாரும் கீழே குனிஞ்சு முட்டில கை வச்சு தேமி 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 அழுது. ஹதீஸ்ல வருது, எல்லா சாபாவும் ஒட்டு மொத்தமா குலுங்கி குலுங்கி அழுதாங்க சலாசம் இந்த வார்த்தை கேட்ட உடனே. சலாசம் சொல்றாங்க, யா அல்லாஹ் இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் கேட்டு எதுவுமே சொல்லலையே. அப்ப துவா செய்றாங்க, வஜஅல்னா ரஹமா, யா அல்லாஹ் நான் இப்படி ஏதாவது இவங்களுக்கு வாயில நாக்கால துன்பம் கொடுத்திருந்தா, கஷ்டத்தை கொடுத்திருந்தா, ஏதாவது திட்டி பேசியிருந்தா, ஏதாவது வாக்குறுதி மீறி இருந்தா, அதை எல்லாத்தையும் ரஹமத்தா மாத்திடு. சலாசம் வாழ்க்கை செஞ்சதே கிடையாது. அப்படி செஞ்சிருந்தால், அதாவது உங்களுக்கு அநியாயமாக செஞ்சிருந்தா அந்த ரஹமா எல்லாத்தையும் வஜஅல்னா ரஹமா எல்லாத்தையும் உங்களுக்கு ரஹமத்தா மாத்திருந்து துவா செய்றாங்க. 2வது கேட்கறாங்க, அன்சாரிகள் விஷயத்துல நீங்க கவனமா இருங்க, அவங்க நிறைய உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க கவனமா நடந்துங்க அப்படின்னு சொல்றாங்க. 3வது சொல்றாங்க, அபூபக்கர் எனக்கு தீன்ல நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன். அபூபக்கருக்கு என்னால பிரதி உபகாரம் செய்யவே முடியல. அதனால நீங்க எல்லா சாபாக்களும் அவங்க வீட்டுல இருந்து வரும்போது ஒவ்வொரு வாசல் வழியே வருவாங்க. மஸ்ஜித் நபிக்கு நிறைய வாசல் இருக்கும், ஒவ்வொரு வாசலும் வருவாங்க. சலாசம் சொல்றாங்க, எல்லா வாசலும் அடைச்சிடுங்க, அபூபக்கர் வாசல் மட்டும் திறந்து வைங்க, மத்த எல்லா